திமுக காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம், இனிமேல்லாம் வந்து சைலண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படும். ஆனால் இது ரொம்ப 1967 காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு வந்த கட்சி தான் திமுக. ஸோ காங்கிரஸும் திமுகவோட ஓட்டு பேஸும் தனி, கேடர் பேஸும் தனி. காலப்போக்கில் அம்மையார் ஜெயலலிதா பண்ண தவறுனால திமுகவினர் அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, இந்த பேரம் வந்து அதிகமாக நடத்தப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரத்தை வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. திமுகவோட பேரம் உலகத்துக்கே பேரம் சொல்லி கொடுத்தது திமுக தான். பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்கே போச்சு? இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் தாவேகா பக்கம் மாறுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு 2 விஜயபாஸ்கர், நாளைக்கு சிவி சண்முகமா, எஸ்பி வேலுமணியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்லை? நான் என்ன கேட்குறேன், அப்போ அழகாக ஸ்பீக்கர் வந்து ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆள் ரிசைன் பண்ணுறானா ஏன் ரிசைன் பண்ணுறான்னா நான் கேட்கணும். அதிமுக இத்தனை நாள் எப்படி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் எப்படின்னா 2 தான், ஒரே ஒரு தலைவி, மற்றவெல்லாம் தொண்டை. இப்போ ஒரு அம்மையாருடைய அமைச்சர் பதவியை மாற்ற போகிறாங்களாமே, நிர்மலா சீதாராமன் பதவியை, கேள்விப்பட்டீங்களா? இது ரூமர்ஸ். அப்போ அவங்களே தான் இருக்க போகிறாங்களா? அது நான் மோதியா இல்லை நான் அமித்ஷாவை இல்லை, இப்போ சக்தி காந்ததாஸை வந்து போட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதாவது சக்தி காந்ததாஸை போட்டு தான் ரிசர்வ் பேங்கை ஒரு மழை பண்ணீங்க, ரைட்டா? இல்லை, ஃபர்ஸ்ட் நிர்மலா சீதாராமனுக்கு வந்துடும். இப்போ அவங்கள மாற்ற போற மாதிரி உங்களுக்கு எதுவும் செய்தி கிடைக்கல? மாற்றினா நல்லதா கெட்டதா அதையே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்பிரமணியம் சாமி சொன்னதை சொல்கிறேன். சுப்பிரமணியம் சாமி சொல்கிற மாதிரி பொருளாதாரம் தெரிஞ்சவங்க இருக்கணும். அம்மையாருக்கு பொருளாதாரம் தெரியாதுங்கிறத அவங்களே ப்ரூவ் பண்ணி சார். இது வரைக்கும் அவங்க எத்தனை பட்ஜெட் சார் பட்ஜெட் தாக்கல் பண்ணி தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்குது இல்லை? நாட்டு நிலைமை இப்படி இருக்குது. பெட்ரோல், கச்சா எண்ணெய், இது இப்போ கேஸ் விலையெல்லாம் இப்போ சரியாயிடுச்சுல, கமர்ஷியல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க, நார்மலைஸ் ஆயிடுச்சுட்டாங்க. $120 வித்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் நீங்கள் $65 விற்குது, $69 விற்குது. திரும்பி $2000 குறையும் கமர்ஷியல் சிலிண்டரை. பெட்ரோலை திரும்பி $50 ஆக்க. அப்போ உங்களுக்கு நிர்வாகம் தெரியும்னு நான் ஒத்துப்பேன். விலை 108 தானே இருக்குது, திரும்பி 99க்கு வந்துதா? அப்புறம் யார்கிட்ட சொல்லி எத்தனால் போட்டிங்க? அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், இது எத்தனால் பெட்ரோலு, இது நார்மல் பெட்ரோல்னு. எத்தனால் போட்டு எவ்வளோ லாரி வந்து ஸ்டேஷனில் நிற்குது, எவ்வளோ 2 வீலர் வண்டி ரிப்பேரில் நிற்குது, இன்ஜின் எடுக்க முடியாமல். இதை நாங்கள் போட போகிறோம், இன்ஜினை மாற்றிக்கங்கன்னு நீங்கள் யார்கிட்டையா சொன்னீங்களா? அப்போ அவங்க நடவடிக்கை சரியா இல்லை. இதுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்டில் என்ன பேசுனீங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தி ஷாக் அப்சர்வர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நீங்கள் வெள்ளைக்காரன் எவ்வளோ வேணால் விற்றுட்டு போகலாம், ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்குறான்னு. 3 வருஷமாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு காசு ஒன்றும் கிடையாது, நட்டம். இப்போ வெள்ளைக்காரனை போய் வெத்தலைப்பாக்கு வச்சு நான் டேக்ஸு போட மாட்டேன், நான் எல்லா சலுகையும் தரேன், ப்ளீஸ் வாங்கன்னு வெத்தலைப்பாக்கு வச்சு நீ ஏன் போய் நிற்கிறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனது நாக்கா இப்படி பிறண்டு பேசுதே? நீங்க சொன்னதெல்லாம் மோடி கேட்டிருக்குமே என்னமோ, அமித்ஷா கேட்டிருக்குமே என்னமோ, அதனால தான் மாற்ற போறாங்க. அதெல்லாம் உங்க கனவுங்க. நான் என்ன சொல்றேன், நேஷனல் மீடியா வரைக்கும் இது செய்தி ஆக்குறாங்கல்ல. நாக்கு பிறண்டு பேசலாம், நாக்கு பிறண்டு பேசும். இப்போ அந்த அரசாங்கத்தில் நீங்கள் யாரை வேணால் மாற்றி போடுங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அவங்க டீமில் யாருமே கிடையாது. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் மாற்றுறது உண்மையாக இருந்தால் பியூஷ் கோயலை மாற்றுவாங்க. பியூஷ் கோயல் பட்ட கணக்காளர், ஆடிட்டர், கணக்கு புள்ள வேறு, பொருளாதாரம் வேறு. இல்லை, முன்னாள் ஆர்பிஐ அந்த கவர்னர், அவர் தான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்கிறவங்க. பொருளாதார மழை கூட காலேஜுக்கு ஒதுங்கி அவர் வந்து எக்கனாமிக்ஸ் டிகிரி வாங்கியிருக்காருன்னா காட்டுங்க. அவரும் அப்போ சரிப்பட்டு வர மாட்டார். ஒரு உலகத்தில் 3வது லார்ஜஸ்ட் எக்கானமின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது மன்மோகன் சிங் காலத்திலே பிபியில் ஆயிடுச்சு. இந்த வழியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார மேதை வேணும். உங்கள் பொருளாதார மேதை யார்? அவ்வளோதான் கேள்வி. இதை தான் நான் 10 வருஷமாக கேட்குறேன், பதில் காணும். நீங்களும் பதில் சொல்ல முடியல. இப்போ நான் பஸ் ஓட்டுறேன்னு வைங்க, டிரைவர் லைசன்ஸ் வாங்கினா தானே பஸ் ஓட்ட முடியும், ரைட்டா? நான் சாஃப்ட்வேர் எழுதுகிறேன், எனக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தானே நான் எழுத முடியும். அப்போ உலகத்துலேயே 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறவனுக்கு பொருளாதாரம் நடத்தி தெரிஞ்சவன் தானே அதை பண்ண முடியும். ஆனால் இவங்க தானே நடத்திட்டு வராங்க. அதான் சரியில்லை. வந்து திரும்ப ஆனால் தான் 55 ரூபாயிலே 100 ரூபாய்க்கு இறக்கிட்டீங்களே. தங்கத்தில் டேக்ஸ் ஏற்றி இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய தங்கத்தை 13,100 ரூபா ஆக்கியிருக்கீங்களே. 66 ரூபாய்க்கு நான் போன வாரம் விற்றுட்டு வந்த அரிசி இன்றைக்கி 88 ரூபாய்க்கு விற்கிறீங்களே.
சூரியகாந்தி எண்ணெய் 200 கிட்ட போகுது. அம்மாவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை, நான் அரிசி சாப்பிட்றது இல்லை, நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்பாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? அப்படி தானே பேசுனாங்க. நாங்கள் பூண்டு நிர்மலா சீதாராமனை மாற்றணுங்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிறீங்களா? என்னதான் நான் என்ன சொல்கிறேன், மக்கள் கவர்மெண்ட்டே மாற்றணுங்கிறேன். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அது வரைக்கும் கட்டப்பட அனுபவிச்சு தான் ஆகணும். அது வரைக்கும் வேற ஏதாவது மாற்று வழி எதுவும் அது வேறு வழி. அது நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? ஃபார் த சேக் ஆஃப் லாட் கோ ஹோம். ஃபார் காட் சேக் கோ ஹோம்ங்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு போங்க, போகிறோம், நீங்கள் பண்ணது போகிறோம், மக்களை விட்டுருங்க. சரி, உங்களை ராமர் கோவில்லவே முதல்ல நான் என்ன கேட்குறேன், இத்தனை நாள் நீங்கள் வந்து முகமது கஸ்னி அது இதுன்னு சொல்லியிருந்தீங்க. ராமர் கோவிலில் கொள்ளடிச்சது என்ன? ஒரு கோவிலே நிர்வாகம் பண்ண நீங்கள் எந்த கோவிலை சொல்லி பவருக்கு வந்தீங்களோ அந்த கோவிலையே உங்களால் காப்பாற்ற முடியாமல் 1000 கோடி கணக்கில் அடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எஃப்ஐஆர் போட்டு 8 பேர் ஜெயிலில் இருக்கிறான், 8 பேர் முஸ்லீமாக ஜெயிலில் இருக்கிறான். அப்போ யோகி என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்போ நான் கேட்குறேன், 1000 கோடி, நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்குது, 1000 கோடி சொத்து காணும்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? பிஜேபி சீஃப் மினிஸ்டர் அவர் பேர் ஜோசப், அதனால தான் ஆயிடுச்சு அப்படிலாம் பேசுவீங்களா? இப்போ எங்கே போச்சு? ஏன் ஒரு பிஜேபிக்காரர் அதை பற்றி, ஏன் அண்ணாமலை ஏன் அதை பற்றி வாய திறக்க மாட்டேங்கிறாரு? எம்பியோட சீஃப் மினிஸ்டர் 168 ஏக்கர் சேர்த்துருக்கிறாரு. நான் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தனை சாப்பிட மாட்டேங்க. மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரு 168 ஏக்கர் அவர் குடும்ப பேரில் வாங்கியிருக்கிறாரு. எப்படி வாங்கினார்? ஒரு மினிஸ்டரு சப்சிடி அலாட் பண்ணணும், ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரு, அவரோட வெள்ளரி தோட்டத்துக்கு 100 கோடி சப்சிடி கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்தாரு? இது ஒரு குளறுபடி வச்சு நான் பேசலை. கோவில், ராமர் கோவிலில் இது வரைக்கும் கணக்கு 100 கோடி 200 கோடியோ ஃபுல்லாக தோண்டி ஒரு இன்ஃபார்மல் எடுத்தால் தான் டெஃபினட்டாக 1000 கோடி கிட்ட அடிச்சிருப்பாங்க. ரைட்டா? இது பிரதமராக போய் திறந்து வச்சது. ரைட்டா? நிர்வாக குளறுபடி நடந்துருக்குது. சின்ன சின்ன ஆளை பிடிக்கிறீங்களா, மெயின் ஆளை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் பார்க்குறாங்க என்ன பாடத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நான் ஏன் ஃபார்ல காட் சேக் கோங்கிறேன்னா, உன்னால் நீ ராமர் கோவிலே பார்க்க முடியலையே, நீ என்ன அரசாங்கம் பண்ணுவ, நீ என்ன இதை நடத்துவ? நீட்டு பேப்பர்னா லீக் ஆகுது, சிபிஎஸ்சி பேப்பரை கரெக்ஷன் பண்ண முடியல. எவ்வளோ பேர் அதை இந்த மீடியா இங்கே முழு தமிழ் மீடியா வந்து திமுக அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கலன்னா நீட்டை பற்றியே பேசலை. நீட்டை பற்றி பேசினாங்கன்னா ஏதாவது ஒரு டிபேட்? அது இதே அனிதா இறந்தபோது எப்படியெல்லாம் சீன் போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 3 பேர் இறந்தாங்களே, ஏன் உங்கள் தமிழ் மீடியா அதை பற்றி பேசலை? காங்கிரஸ் கட்சி போன திமுக கூட்டணியில் நீட்டை பற்றிலாம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போராட்டம் பண்ண நேற்று கூட நாங்கள் நீட்டு பேசினோம் சார். இப்போ ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா இனிமேல் நீட் இருக்காது இந்தியா ஃபுல்லாக. டெஃபினட்டாக இருக்காது. அது அவரே வாக்குறுதி போன வாட்டியே கொடுத்துட்டாரு. நேற்று 5 மாற்றுவோன்னு சொன்னதில் நீட்டை மாற்றுவோன்னு சொன்னார்ல. மாணிக்கம் தாக்கூர் பேசுனது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 5 விஷயத்த சொல்கிறாரு, அதில் நீட்டு வராதுங்கிறாரு. அப்போ 2029 ராகுல் காந்தி தான் பிஎம். இப்போ கேண்டிடேட் டெஃபினட்டாக நாங்கள் ஜெயிச்சு வரோம். கேண்டிடேட் ராகுல் காந்தி தான் பிஎம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ எந்த கோவிலில் சாமியை நம்புறியோ அந்த கோவில்லையே 100 கோடிக்கு மேலே. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான நேரமாக இது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் தோனி, டெண்டுல்கர், ரோஹித் சர்மாலாம் பிடிச்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடி கோடியாக. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.